ரோட்ல பட்ட பகல்ல தனியா பகல்ல உனக்கு அவ்வளோ தைரியம் ஒருத்தவங்க பொண்ணை கத்தியால குத்துற அளவுக்கு உனக்கு தைரியம். இது வேற எந்த ரீசனும் இல்லை, காதலிக்கலன்னு சொல்லி ஒன் சைடு லவுக்கு. அப்போ எப்படிதான் பாதுகாக்கிறதுன்னு கேட்குற பெண்களை. சுவாத்தியை வந்து இங்கே வெட்டினாங்கம்மா எங்கள் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில். பட் இன்னைக்கு வரைக்குமே அந்த ராம்குமார் சிறையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அது என்ன நடந்துச்சு அந்த வழக்குங்கிற உண்மையான விஷயமே வரலாமா? அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. சம்பவ இடத்துல ராம்குமார் இருந்தாரானா இருந்திருக்கிறார். அந்த மதில் மேலே ஓடி இருக்காருன்னா ஓடி இருக்காரு. பட் அவர் வெட்டினதுக்கான ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லையே அதில். இல்லை ஒரு சம்பவத்தை பார்த்து தெரிச்சு கூட யாராவது ஓடி இருக்கலாம்ல, தெரிச்சு பயந்து ஒரு கொள்ளாடனா இன்னும் வேடிக்கை பார்க்க எல்லாராலையும் முடியாது இல்லைம்மா, பயந்து ஓடுவாங்க. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கவே இல்லை. பார்த்தா சிறையில் கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துட்டாருன்னு முடிச்சிட்டாங்க. விசாரிக்கணும்ல, எப்படி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த ஒருத்தர் கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துட்டாருன்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? வழக்கை விசாரிச்சிருக்கணும், ஆழமாக விசாரிக்கவே இல்லை. அது இந்த வழக்கு அந்த மாதிரிலாம் அந்த வழக்கெல்லாம் அப்படி ஈஸியாக ஒருத்தர் இல்லை அவ்வளோ இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஆழமாக விசாரிக்கணும், என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், தண்டனை கொடுக்கணும், நீதிமன்றத்தில் ப்ராப்பராக வழக்கை ஏற்றி தண்டனை கொடுக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க ராமநாதபுரத்து மாவட்ட எஸ்பிக்கும் ராமேஸ்வரம் போலீஸுக்கும் தான் இருக்குது இதோடைய பொறுப்பு.